Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, unit exercise 2 ninth sum. Find GP in which the second term is root 6 and the sixth term is 9 root 6. என்ன கேட்டிருக்காங்கன்னா GP கன்ஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் டேர்ம் ரூட் 6னா சிக்ஸ்த் டேர்ம் 9 root 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபைன் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு AR பவர் n - 1 நம்மளுக்கு டேர்ம் தெரியும். டேர்ம் ஃபார்முலா TN = AR பவர் n - 1. இங்கே ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஒன்று செகண்ட் டேர்ம் இன்னொன்று சிக்ஸ்த் டேர்ம். ஸோ T2 செகண்ட் டேர்ம் கண்டுபிடிங்க. AR n/2 that is equal to ARன்னு வரும். AR பவர் 1 ஆக்சுவலாக பவர் 1 நீங்கள் போட வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ AR போட்டாலே போதும், தட் இஸ் root 6. T6 கண்டுபிடிச்சிங்கன்னா AR n/5 5 - 1 ஸோ 6 AR பவர் 5 வரும். இங்கே 6 ஸோ AR பவர் 5 this is equal to 9 root 6. இது 1ன்னோ இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டாவது ஆக்சுவலாக ஈக்குவேஷன். ஸோ இது மேலே இருக்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், கீழே இருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைடு 2/1. 2 வந்து 1ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா AR பவர் 5/AR பவர் ஒன்றுமே இருக்காது. அதாவது AR பவர் 1 தான் ஆக்சுவலாக, அது வந்து ARன்னு எழுதிக்கலாம் ஒன்றில். 9 root 6/root 6. You cancel this root 6, you cancel this A. இது உங்கள் law of indices. A பவர் A m/A பவர் n is equal to A பவர் m - 1 எழுதியது போல் இதை நம்ம எழுதிக்கலாம். R பவர் 5/R பவர் R. ஆக்சுவலாக இங்கே 1 இருக்குது. ஸோ -1 is equal to 9ன்னு வரும். திஸ் இஸ் R பவர் 4 is equal to 9ன்னு வரும். நீங்கள் இது என்ன எழுதிக்கலாம், R² is equal to 9 and 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். R² என்பது R2 × 2. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், R² எழுதிக்கலாம்ல. ஏன்னா 2 × 2 தானே, மல்டிப்ளை தானே ஆகுது. அப்போ வந்து R பவர் 4 R2 × 2ன்னு எழுதி R² எழுதிக்கலாம். எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ 9 என்பது 3². அதுதான் ஆக்சுவலாக 9. 3² என்பது 3 3s 9 தான் வரும். ஸோ அதுலேயும் நோ சேஞ்சஸ். இப்போ இந்த ஸ்கொயர் ரெண்டு ஈக்குவேட் பண்ணியிருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பவர் ஈக்குவலாக இருந்தால் பேஸை ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ R² = 3 கிடைக்கும். இப்போ R = √3 கண்டுபிடிச்சிங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கொயர் தப்பா எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா R = √3 கிடைக்கும். இப்போ A கண்டுபிடிக்கணும். AR = √6 ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ Aக்கு பதிலாக A உங்களுக்கு தெரியாது, R பதிலாக நீங்கள் √3 போட்டுக்கோங்க, தட் இஸ் 6. இது இந்த போக எடுத்துகிட்டு போயிருங்க 6. ஸோ A = என்ன வரும்னா √6/√3ன்னு வரும். ஸோ நீங்கள் √6 எப்படி எழுதுவீங்க, √3 × √3 எழுதலாமா? இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்லை. ஏன்னா இருந்துச்சுன்னா ரூட்டை நீங்கள் விட்டுட்டு 3 2 சார் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 தான் வரும். ஸோ ரூட் இருக்குன்னா நம்ம ரூட் போடணும். அப்புறம் √2 × √3 × 6 √6. ஸோ A = √3 × √2 கீழே √3 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு √3 கேன்சல் ஆயிரும். A = √3 மட்டும் வரும். அப்போ A √3, R வந்து √2. இப்போ GP பாருங்கள். GPயோட ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்கும், AR² சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ A உங்களுக்கு தெரியும் √3. R என்பது உங்களுக்கு ஸோ A வந்து √3 கிடையாது. A √2, R வந்து √3. இது வந்து உங்களுக்கு √2. ஸோ A × R வந்து √2 × √3. இது வந்து √2 × √3 ஸோ இது பார்க்கும்போது √2 வரும். இது மல்டிப்ளை பண்ணும்போது இன்னொரு வரும், √6 வரும். இது வந்து 3² √3 3 தான் வரும், √2. ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் அவங்க GP ஃபார்ம் ஆகுது. ஸோ அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.